கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து. நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல வார்த்தைகள் இருக்க, விசுவாசமான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், பாசிட்டிவான வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்போது நம்ம எதுக்கு கெட்ட வார்த்தையை பேசணும்? ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துச்சு, பாஸ்டர் என் வீட்டுக்காருக்கு கோபம் வரும்போதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, ஆனால் சர்ச்சில் வந்து ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு என்கிட்ட கேட்குது அந்த அம்மா. வீட்டில் கோபம் வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, ஆனால் சர்ச்சில் கையை தட்டி அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறாரே பாஸ்டர், அப்போ உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு கெட்ட வார்த்தை வருமா? யோசிக்காமல் சொன்னேன். உள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் இருந்தால் எவ்வளவு கோபம் வந்தாலும் அவன் கெட்ட வார்த்தை என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். அப்படி தெரியாம ஒரு கெட்ட வார்த்தை வந்தா கூட வாயில அவனே சூடு வச்சுக்கிடுவான். அவர் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் தான் உண்மையிலே ஆவியானவர் இருக்கிறவன். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்குள்ள என்ன இருக்கு, அசுத்த ஆவி இருக்கு. அப்படியே பேசு, அந்நிய பாஷெல்லாம் பேசுறாரு. அந்நிய பாஷை நல்லா பேசும் பிசாசு, நம்மளை விட நல்லா பேசும். தீர்க்க தரிசனம் கூட என்ன செய்யும், சொல்லும். அப்படியே பேசு, பேயா இருக்கு, பேய் தான். அப்போ நான் சொன்னேன், எப்போ அதை அவர் உணர்ந்து நமக்குள்ள ஆவியானவர் இல்லை, நமக்குள்ள பிசாசு இருக்குன்னு உணர்ந்து அவர் ஜெபிக்கிறாரோ அன்னைக்கு விடுதலை ஆயிடுவாரு. அது வரைக்கும் அவருக்கு என்ன கிடைக்காது, விடுதலை கிடைக்காது.